friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ, நீங்க ஒரு 5G மொபைல் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு Jio SIM யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. Airtel V கிடையாதுங்க. Jio SIM யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில சிட்டிஸ்ல இப்போ 5G ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 5G எப்படி எனேபிள் பண்றது அண்ட் அன்லிமிட்டடா 5G ட்ரையலை எப்படி யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்ப்போம். Jio SIM பிளஸ் 5G மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Jio 5G ட்ரையலை வந்து ஒவ்வொரு சிட்டிஸா வந்து ரோல் அவுட் பண்ணிட்டே வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் சொல்லி சில சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த சிட்டிஸ்ல மேஜரா ரூரல் இல்லாம மேஜரா சிட்டி சைட்ல 5G வந்து இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா 5G எந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம யூஸ் பண்ணி அன்லிமிட்டட் டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மைஜியோ ஆப்பை லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே சின்னதாக ஒரு நோட் வெல்கம் நோட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ ட்ரூ 5G கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஷோ ஆகும். அதில் கெட் ஸ்டார்டட் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகிட்டு டபுள் கிரீன் டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஐ ஹவ் அப்டேட்டட் அண்ட் அப்டேட் நம்ம அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ ஹவ் அப்டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கோ டு செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் வந்து கூட்டிட்டு போகும். ஒவ்வொரு மொபைல் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து ஒவ்வொரு மொபைலில் வந்து மேபி டிஃப்ரென்ஸ் வேரி ஆகலாம். என்னோட மொபைலில் வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் உங்கள் மொபைலில் என்ன மாதிரி ஷோ ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிம் 1 ஆர் சிம் 2 ரெண்டு வந்து ஷோ ஆகும். நீங்கள் டூயல் சிம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எதில் ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அந்த சிம்மை வந்து நீங்கள் ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சிம் 1 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேஜ்ல preferred network type ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 4G and 5G ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ 5G கிளிக் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல 5G உங்களுக்கு கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். அண்ட் 5G இல்லாதப்ப 4G கிடைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து preferred வந்து சூஸ் பண்ணிக்கும். சோ இப்போ நீங்க பேக் டு மைஜியோ ஆப் வந்து மறுபடியும் வாங்க. மைஜியோ ஆப்ல மேல ட்ரூ 5G னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கங்க்ராட்ஸ் யூ ஆர் அப்கிரேட் டு 5G லைஃப் னு சொல்லி ஷோ ஆகும். சோ இப்போ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மொபைல் செக்ஷன்ல 5G வந்து எனேபிள்ட் ஆயிருக்கும். சோ டேட்டா யூசேஜை நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் நீங்க 5G எந்த இடத்துல எனேபிளா இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்க 5G யூஸ் பண்ணி அன்லிமிட்டட் இன்டர்நெட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமானது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியா தெரியணும் இல்ல, 5G டிவைஸ் இருந்தா மட்டும்தான் இது எலிஜிபிள். ஒருவேளை 5G டிவைஸ் இல்ல ப்ரோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ட்ரூ 5Gல போய் பார்த்தீங்கன்னா உங்க மொபைலோட கம்பேட்டபிலிட்டி அதுவே வந்து செக் பண்ணும். அண்ட் கவரேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த சிட்டிஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் வந்து ஷோ ஆகும். உங்க ஏரியாவில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபை பண்றதா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். ஸோ அதை நீங்க வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஒன்லி 5G டிவைஸ் மட்டும்தான் வந்து இது எலிஜிபிள். அண்ட் சம் பிளான்ஸ் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் பண்ணும்போது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரூலி 5G அன்லிமிட்டட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அண்ட் இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா 5G ஹேண்ட்செட் வந்து எனேபிள் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல உங்க ஏரியாவில் 5G வந்து கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கோங்க அன்லிமிட்டடா. ஒன்ஸ் நீங்க 5G எனேபிள் பண்ணோம்னா எந்த இடத்துல 5G கிடைக்குதோ ஸோ யூஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம சேனலுக்கு கீழே இருக்க இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்து கவுண்ட் பண்ணுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ அப்லோட் ஸ்பீட் இருக்குன்னு சொல்லி நானும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஜியோ யூசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மீண்டும் நான் சந்திக்கிறேன்.